உண்மையாவே இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குமா? அறிவு இருக்காதா? நர்மதா ஆற்றுல சாக்கடையா இருக்குன்னு சுத்தப்படுத்துறதுக்கு 11,000 லிட்டர் பாலை ஊற்றிருக்கிறாங்க. மனிதாபிமானப்படி ஒரு பசுமாட்டுக்கு பாலை கறக்கிறதே தப்பு. ஏன்னா அது அதோட குழந்தைக்காக தான் பாலை உற்பத்தி பண்ணுது. அதை அது அதிகம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கண்டிப்பாக அதிகம் கிடையாது. குழந்தைக்கு நம்மளுடைய 2 மார்புலையும் அந்த குழந்தைக்கு ஏற்ற பாலை தான் கடவுளோட படைப்பில் வருது. கரெக்டாக? இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கெல்லாம் பால் இல்லைன்னா நம்ம ஒரு பாலடையில் பால் கறந்து பெண்கள் கொடுப்பாங்க ஜிஹெச்சில். நானே அது மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். மற்ற தாய்மார்கள்ட்டேருந்து மற்ற குழந்தைங்களுக்கு நான் பாலடையில் வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பசுமாடுங்கிறது ஒரு பால் அதுக்கு உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா? அது அதோட கண்ணுக்குட்டி உடம்பு இருக்குல்ல, நம்ம ஒரு 2 ஆடோட சைஸு தான் ஒரு கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியோட உடம்புக்கு தேவையான அளவுக்கு தான் அது பால் சுரக்குது. ஆனால் நம்ம மனுஷங்க இருக்கோம்ல, மனுஷங்க தான் பண பேய்களாச்சே. சுயநலமாக யோசிக்கிற நம்ம தாயோட மாரில் பாலை கறந்து நம்ம ஊரில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு பசுமாட்டு பாலை கறந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாரும் குடிக்கிறோம். அதில் என்னென்னவோ செய்கிறோம். இப்போது ஒரு பசுமாட்டு பாலை கறந்து ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தாய்மாருக்கு பால் வராது, அதை குழந்தைய காப்பாற்ற கொடுக்கலாம். ஆனால் அதில் என்னென்ன நம்ம செய்கிறோம்? என்னமோ கால்சியம் சத்தே வேறு எதுலேயுமே இல்லாத மாதிரி அந்த பாலை நம்ம டேஸ்ட்டாக சுவையாக எப்படியோ சாப்பிடணுன்னு ஸ்வீட் தயாரிக்கிறோம். என்னென்னவோ பாலில் நிறைய தயாரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பசுமாட்டோட பாவம். சரிங்களா? எல்லாம் பணம் பார்க்குறதுக்கு பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சாக்கடை இருக்குன்னா அந்த சாக்கடையில் 1 லிட்டர் பால் ஊற்றுனா சாக்கடை பாலாக மாறாது, பால் தான் சாக்கடையாக மாறிடும். புரியுதுங்களா? ஏன்னா அது சாக்கடை. அதில் போய் நீங்கள் 1 லிட்டர் பாலை ஊற்றுனா சாக்கடையாக தான் இருக்கும். இதில் ஒரு சாமி பேரை வச்சு பூஜை பண்ணி 11,000 லிட்டருனா அப்போ எவ்வளோ மாட்டுக்கு இந்த பாலை எடுத்திருப்பீங்க? அந்த பால் இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்கள் ரோட்டில் நிற்கிது. அட முண்டங்களா, சாக்கடையை சுத்தம் பண்ணணும்னா ஆற்றுல ஒரு தெய்வீகமாக வணங்கப்படுற ஆற்றுல இந்த புணங்களை போடுறது, அழுக்குகளை கொண்டு போய் கொட்டுறது, பேக்கெட்டு பிளாஸ்டிக் கவரை கொட்டுறது, அதில் போய் குண்டி கழுவுறது, அதில் எச்சி துப்புறது, யூரின் போகிறது, அதுலேயே ஆகி போயிட்டு அதுலேயே கழுவுறது, இதெல்லாம் தடை பண்ணுங்க. மனுஷனுக்கு மனுஷனாக பார்த்து சுத்தத்தை இங்கே கொண்டுட்டு வரலாம். எதையும் மாற்ற முடியாது. பிளாஸ்டிக் கவரெல்லாம் தடை பண்ணுங்க. ஒரு தண்ணீர் நதி அது நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய உலகம், உயிர், அதை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சுத்தமொத்தம் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் 10 பேரை திருத்துவீங்க, அந்த பக்கமாக 10 பேர் போய் அதில் வாந்தி எடுப்பான், யூரின் போவான், ஆகி போவான், குண்டி கழுவான், எல்லாம் செய்வான். அப்போ அது சாக்கடையாக தான் மாறும். அதில் போய் நீங்கள் 11,000 லிட்டர் பாலை ஊற்றினா அது எப்படி பாலாக மாறும், சுத்தமாக மாறும்? இல்லை உங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? மூளை வேலை செய்யுமா செய்யாதா? புத்தி செயல்பாடில் இருக்கா இல்லையா? என்னப்பா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? கருமம். இதுக்கு எத்தனை பசுமாட்டு உயிரை எடுத்தீங்க? எத்தனை கண்ணுக்குட்டியோட பாலை கறந்துட்டு இப்படி சாக்கடையில் ஊற்றுறீங்க? அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் சுத்தமத்தத்தை கடைப்பிடிக்க மாட்டீங்க, நாகரிகத்துக்கு வர மாட்டீங்க. எதையாவது ஒன்று பண்ணி தான் அதை மாற்றணும். நீங்கள் மாற மாட்டீங்க, அப்படி தானே? அட போங்கய்யா.